ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்ஆர்பி கேஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் அப்டேட் போட்டிருந்தோம். ஸோ அதிலேயே நான் மென்ஷன் பண்ணிட்டேன் என்ன அப்டேட்ன்ட்டு. அதுதான் லாஸ்ட் அப்டேட். அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டுமே கிடையாது. பட் ஆனால் ஜூன் 11th ஹை கோர்ட்டில் ஒரு ஹியரிங் வரதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்ன ஆச்சுன்றது நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணலாம். நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ கேஸை பற்றி தெரியாதவங்க நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ கேஸ் பார்த்திங்கன்னா ஆர்பிஎஸ்கின்ற ஒரு ஸ்கீமில் ஒர்க் பண்ண கன்சால்டேட் பேயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஃபார்மசிஸ்ட் அவங்கள ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படின்னு 2 இயர்ஸாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜிஓவும் இருக்குது. ஸோ அந்த ஜிஓ வச்சு தான் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமே 2019 18 அதுக்கப்புறம் 19 அந்த நோட்டிஃபிகேஷன் 2022 மறுபடியும் ஓப்பன் ஆகி இப்போ மறுபடியும் 2025 3வது நோட்டிஃபிகேஷன். ஸோ அவங்கள கன்சால்டேட் பேயில் எடுத்துகிட்டு இருக்கிற அப்புறம் 3 நோட்டிஃபிகேஷன் எம்ஆர்பி மூலிமா ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது 3வது நோட்டிஃபிகேஷன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டே கொடுத்துருக்காங்க. அவங்கள ரெகுலரைஸ் பண்ணாமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேக்கு அகேன்ஸ்டாக அப்பீல் போனாங்க. ஸோ அப்பீல் போனதுக்கப்புறம் அவங்கள ரெகுலரைஸ் பண்ணணும். அந்த ஹியரிங் பார்த்திங்கன்னா ஜூன் 11 இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இதுதான் கேஸ் டீட்டெயில்ஸு. ஸோ இப்போது சுப்ரீம் கோர்ட் போனதுக்கப்புறம் அந்த ஹியரிங் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 5 அன்றைக்கி பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஜூன் 11 என்ன அப்டேட்னு நிறைய பேர் கேட்டதுனால நான் சொல்கிறேன். ஜூன் 11 கேஸ் ஹியரிங்கே வரல. ஸோ இது நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் ஹைகோர்ட் இருந்து சுப்ரீம் கோர்ட் போனதுக்கு அப்போவே சொல்லிட்டேன். ஒரு கேஸ் இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து ஹை கோர்ட் போச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஹை கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போச்சுன்னா அந்த ஹை கோர்ட்டில் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க மாட்டாங்க. கேஸ் அன்றைக்கிலேருந்து லிஸ்ட்டே ஆகலை. ஸோ ஈவன் லிஸ்ட்டாக இருந்தாலும் அது ஏதாச்சும் ஒரு கவுன்சில் 2 பேரில் யாராவது ஒரு கவுன்சில் இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாலே பார்த்திங்கன்னா அதை அது வரையும் தள்ளி வச்சுருவாங்க, அட்ஜென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஆகஸ்ட் 5 தான் நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங் வருது. அன்னைக்கு வருமா அப்படின்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி கூட லிஸ்ட் பண்ணலாம். அது இவங்க எந்தளவுக்கு சீக்கிரமாக கவுண்டர் ஃபைல் பண்ணுறாங்க, ஸோ அதை எப்படி சீக்கிரமாக கொண்டு வராங்க அப்படின்றத பொறுத்து தான். எல்லாம் மேக்ஸிமம் ஆகஸ்ட் 5 அன்றைக்கி வரும். அன்றைக்கி கவுண்டர் ஃபைல் பண்ணலாம், அடுத்த ஹியரிங் போடுவாங்க. இப்படி தான் ப்ராசஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு ஜூன் 11 அந்த கேஸ் ஹியரிங்கே வரலை. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அது போனதுனால அது எப்படி சொல்லிடுவாங்கன்னா கீழமை, அதாவது ஒரு ஹையர் கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு கோர்ட்லேயுமே ஒரு டிசிஷன் டைரக்ஷன் பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் விஷயம். சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதுனால இந்த ஹியரிங் வராது. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கடைசியில் டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சு தான் போடணும் அப்படின்ற ஸ்டாண்டில் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அவங்க கம்ப்ளீட்டாக எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் தனி அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கோர்ட் எம்ஆர்பிக்கும் ஆர்பிஎஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பெருசாக நீங்கள் காட்டலை அப்படின்றத அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு. இதுதான் விஷயம். ஸோ அங்கே ஒரு ஹைலைட்டான விஷயமும் இருக்குது. அவங்க சுப்ரீம் கோர்ட் போனதில் அது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் எந்த ப்ராசஸ்லாம் பண்ணலாம் இதுக்குள்ள. ஆனால் அங்கே என்னன்னா கேவியேட்டும் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் நம்ம எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காத அளவுக்கு தான் இங்கே இருக்குது கவர்மெண்ட் சைடு பார்க்கும்போது. பட் ஆனால் இந்த இடத்துல ரெஸ்பாண்டன்ட் சைடே பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் பெட்டிஷனர்ஸ் அதை கொடுத்துருக்காங்க. ரெஸ்பாண்டண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டே போட்டிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்னால் நம்ம எம்ஆர்பி இருக்குங்களா, அதே ரெஸ்பாண்டன்ட் சைடில் தான் இருக்கும். டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பெட்டிஷனர் சைடில் கவர்மெண்ட் இருக்கும். ஸோ அதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். இது ஷார்ட்ஸ் மாதிரி தான். அதனுடைய பெரிய கேஸ் டீட்டெயில்ஸே தனியாக போட்டிருப்பேன். அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போதைக்கு ஆகஸ்ட் 5 தான் நமக்கு கோர்ட்டில் ஹியரிங் வரும். பட் கவர்மெண்ட் கவுண்டர் ஃபைல் பண்ணுறதுலையோ இல்லை எக்ஸாம் ப்ராசஸ் பண்ணுறதுலையோ அவங்க டிசிஷன் எடுக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் எல்லாமே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அந்த வீடியோ பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க. பட் இப்போதைக்கு ஜூன் 11 கேஸ் ஹியரிங் வரல, லிஸ்ட் ஆகலை அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு பாசிட்டிவாக சைனாக எடுத்துகிட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு நிறையா டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி மைண்டை வச்சுக்கிட்டு படிங்க. ஸோ எக்ஸாம் டேட் சொன்னால் தான் படிப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காதிங்க. ஸோ லாஸ்ட் டைம் நிறைய பேர் அந்த மாதிரி மிஸ் பண்ணவங்க இன்னுமே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ படுற கஷ்டத்தை விட இப்போ நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக கூட தெரியலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் 1 மார்க்லேயோ இல்லை 2 மார்க்லேயோ விடும்போதோ இல்லை நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டு உங்களுக்கு கிடைக்காம போகும்போதும் அப்போ வர பெயினை விட இப்போ நீங்கள் படுற பெயின் ஒன்றுமே கிடையாது. லாஸ்ட் இயரில் குவாலிஃபை ஆகாதவங்க இன்னுமே அதுலேருந்து மீண்டு வராமல் இருக்காங்க. ஏன்னா சிவி லிஸ்ட்டும் போயிட்டு கிடைக்கிறோன்ற ஒரு ஹோப் இருக்கும். ஸோ அதுலேயும் கிடைக்காம
ஈவன் 1000 ரேங்க்கில் இருந்தவங்க கூட கிடைக்காம இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். 1200 வரையும் எடுத்திருக்காங்க, 1100 கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அந்த கம்யூனல் ரொட்டேஷனை ஃபாலோ பண்ணும்போது ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறப்ப நீங்கள் வந்து அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ சிலபஸை வந்து கவர் பண்ணிடணும். நம்ம அதுக்குள்ளே எக்ஸாம் வந்து எப்போயே வச்சுட்டோம், நம்ம அதுக்குள்ளே சிலபஸ் கவர் பண்ணி நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே அப்படின்ற மைண்டை மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை எக்ஸாமே தெரியல, எக்ஸாம் வருமா இல்லை தெரியல, இப்படி நெகட்டிவ் மைண்ட் செட்டோட இருந்தீங்கன்னா ஸோ இப்போ படிக்கிறதெல்லாம் லாஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ண முடியாமல் போகும், இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து லாஸ்ட் இயரில் விட்டவங்க அவங்களுக்கு அந்த பெயின் தெரியும். ஸோ புதுசாக வரவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைமெல்லாம் கண்டிப்பாக வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஜாப் விட்டு படிச்சுட்ருக்கேன், ஸோ அந்த மாதிரி எவ்வளோ நாள் நான் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்றது இப்போதைக்கு அது ஒரு குட் சஜஷன் கிடையாது. ஸோ கோர்ட்டில் கேஸ் இருக்கணும் போது நம்ம வந்து ஒரு நிறைய பேர் அப்ராக்சிமேட் டைம் எல்லாம் மந்த் அந்த மாதிரி கூட கேட்குறீங்க. டென்டேட்டிவாக கூட எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா கோர்ட்டில் கேஸ் இருக்குது. ஸோ கோர்ட்டில் கேஸ் இல்லை அப்படின்னா எக்ஸாம் தான் வைக்கணும். ஒரு ப்ராசஸிங் டைம் வந்து 1 ஒரு 3 monthsக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதுனால நம்ம எதுவுமே வந்து அஷ்யூம் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம டென்டேட்டிவாக கூட எதுவுமே சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு பிளான் வச்சுட்டு இப்போ ஆகஸ்ட் வரையும் வச்சுட்டு உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ வந்து படிக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்ட் டைமாக வந்து படிங்க. உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லை, நான் ஃபுல் டைமாக படிக்கிறதுனால நீங்கள் ஃபுல் டைமாக கூட வந்து படிக்கலாம். ஸோ அது உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்தது, ஸ்கில்லை பொறுத்து, உங்களோட சுச்சுவேஷனை பொறுத்தது. யாருக்கும் பர்சனலாக எந்த சஜஷனும் சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற டைமை மேக்ஸிமம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள், அதுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஸோ லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து காம்படிஷன் இன்னும் அதிகம். லாஸ்ட் இயர் வெறும் 30,000 பேரில் இப்போது 1000 பேர், 30 அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 30 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ 40 பேருக்கு கீழே வரும், டபுளாக கூட ஆகும், 60 பேர் கூட வரும். ஏன்னா போஸ்டிங்கே வந்து கம்மியாயிருச்சு, அப்ளிகேஷனும் அதிகமாகிருச்சு. ஸோ பார்க்கும்போது 60 பேருக்கு ஒரு ஆள் கூட வரலாம், அந்தளவுக்கு காம்படிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லாஸ்ட்டே பார்த்திங்கன்னா 400 ரேங்க்குக்கெலாம் வர்றதுக்கு 70 மார்க் மேலே தேவைப்பட்டுச்சு. ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது அந்த 70 மார்க் மினிமம் நீங்கள் இப்போ எடுக்கிறோன்ற சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கட் ஆஃப் கண்டிப்பாக லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து அதிகமாக தான் ஆகும், எந்த கேட்டகரியில் வந்தாலும். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி படிங்க. ஸோ அதுக்கப்புறம் வீடியோ அப்டேட்டும் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ வீடியோ வந்து நம்ம புக்கு கொடுத்தவங்களுக்கு நியூ நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம், நியூ போர்ஷன்ஸ் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறதுனால வீடியோஸ் வந்து என்னால் ரெகுலராக போஸ்ட் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக நான் மேக்ஸிமம் வந்து அதுவும் ட்ரை பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நியூ போர்ஷன்ஸ். மேஜர் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து அவங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ மைனர் சப்ஜெக்ட் இப்போ வந்து போயிருக்கு. ஸோ மைனர் சப்ஜெக்ட் அது ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஸோ அந்த நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோடனே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூடியூப்லேயும் வந்து மேஜர் டாபிக்ஸில் என்னென்ன வந்து நம்ம கவர் பண்ணணும் எல்லாமே கவர் பண்ணுறேன். ஸோ எம்சிக்யூஸும் கேட்டிருந்தீங்க. எம்சிக்யூஸ் வந்து டெலிகிராம்லேயும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுவும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணும்போது இன்கேஸ் நீங்கள் டைவர்ட் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு எம்சிக்யூஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மைண்ட் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கேன். ஸோ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் எல்லாத்துலேயுமே வந்து எம்சிக்யூஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்டேட்டும் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டுட்ருக்கேன். ஸோ எல்லாத்தோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஒன்றுக்குனே தெரிஞ்சுக்கிது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக வந்து லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா படிக்காமல் இருக்கலாம், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம ஃபார்ம் நியூஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.